வணக்கம், நான் உங்க வாசன் டிடிஎஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா நம்ம மசனக்குடியில இருக்கோம். ஆக்சுவலா எதுக்காக இந்த ரைடு வந்தோம் அப்படின்னு சொல்லி வந்து பாத்துட்டீங்கன்னா, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சுங்க. சரி, அதுதான் ஒரு பழமொழி இருக்குமே, குடும்பன்னு கோவிலுக்கு போனா அங்க ஒரு குடும்பம் பச்சை கலர் சாரி போட்டுட்டு சிங்கிச்சான்னு அடிச்சா, அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு சொல்லி மசனக்குடிக்கு வந்ததே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா போச்சு. அவ்வளவு பெரிய பிரச்சனை. பட் ஒன்றும் பிரச்சனை நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு. அது வந்து ரெண்டாவது ரீசன் வந்து பார்த்தா நம்ம அண்ணாங்களெல்லாம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம். அண்ணாங்கள்லாம் வந்து பண்ண திருச்சி, அந்த அண்ணாங்கள்லாம் வந்து பண்ண மசனக்குடி எல்லாரையும் மீட் பண்ணிட்டு இப்போ வந்து நேராக எங்கே கிளம்பிட்டோன்னு வந்து பண்ணா நேராக பந்திப்பூர் முடிச்சுட்டு சத்தியமங்கலம் முடிச்சுட்டு டேரெக்டாக வந்து பண்ண திருச்சி போகிறோம். திருச்சிக்கு ஏன் போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் மோட்டோ விளாகிங் கண்டினியூ பண்ணுறேன். அது வந்து பண்ணா அண்ணாங்களும் வந்து பண்ண திருச்சி தான். அண்ணாங்களாம் சாயந்தரம் வந்து ரீச் ஆகிடுவாங்க காரில் ஜாலியாக. நம்ம வந்து பண்ண ஜாலியாக பைக்கில் போயிடுவோங்க. ஓகேங்க, மிச்சதெல்லாம் வந்து பண்ண மோட்டோ விளாகிங் கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கிளப்பு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டிட்டு இருக்கோங்க. ஓகேங்க, வாங்க வண்டி எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிக்கலாம். டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 12:56 ஆச்சு. ஸோ வந்து இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பியாச்சு. நம்ம பாய்ஸ்லாம் நமக்கு பின்னாடி தான் நின்றுட்டுருக்காங்க. வெயிட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் தாட்டா காமிச்சிட்டு அப்படியே பறந்துடுவோம். பறக்க முடியாதுன்னு நினைக்கிறேங்க, மிதந்து போவோம். பாய், எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க. ஓகே, திருச்சிக்கு வாங்க, திருச்சியில் மீட் பண்ணலாம். ஓகே, நான் லவ் யூ ஸோ மச். ஏன்னா நம்ம பசங்க இங்கே நின்றுட்டுருக்காங்க. சரி, இப்போ தானே மீட் பண்ணோம் நம்ம. சரி, பார்த்து பத்திரம். லவ் யூ ஸோ மச் டார்லிங். பசங்க வந்து பண்ண த்ராட்டில் பண்ணி காட்ட சொன்னாங்க. அதனால தான் வந்து பண்ண லைட்டாக த்ராட்டில் பண்ணி காமிச்சேங்க. பட் பைக் ஃபுல் சிஸ்டம் போட்டோம்னா எக்ஸாஸ்ட் நோட் சூப்பராக இருக்கும். அதான் நம்மளை 2 சைலன்சர் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்களே. அதனால ஒரு சைலன்சரை மாற்றிடுவோங்க. இங்கேருந்து நம்ம திருச்சிக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னு சொல்லி சரியாக தெரியலைங்க. நான் என்ன பண்ணேன்னா கூகுள் மேப்பில் இங்கேருந்து சாமராஜ் நகர்லேருந்து சத்தியமங்கலம் டு திருச்சி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். திருச்சியில் பெரம்பலூர் சம்திங் போட்டிருந்தேன். பட் கூகுள் மேப் வந்து பண்ணால் வெறும் 73 கிலோமீட்டர் அப்படின்னு தான் சொல்லி காட்டுது. எதுக்கு 73 கிலோமீட்டர்னு தான் எனக்கு சரியாக தெரியலைங்க. ஆஹா, வழியே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் டிடிஎஃப். இந்த மாதிரி வழியிலலாம் எனக்கு ட்ராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஹைபூசா பொறுத்த அளவுக்கு குயிக் ஷிஃப்டர் தாங்க, அவ்வளோ ஒர்த்து. அண்ட் வந்து இந்த கேங்லேயே ஒரு ஹைபூசா ஓனர் அண்ணா ஒருத்தர் இருந்தார். ஸோ வந்து அவரும் நானும் கேங் சேர்ந்த உடனே பேசுகிறோம் ஹைபூசாவை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா எங்கள் 2 பேர்த்துக்குமே வந்து பண்ணால் ஹைபூசா ஒரு பெரிய கிரேஸான பைக் ஆகிடுச்சு. அவர் வந்து பண்ணால் S1000RR வச்சுருந்தாராமா, S1000RR சேல் பண்ணிட்டாராம். இப்போ வந்து பண்ணால் ஹைபூசா தான் வச்சுருக்காரு. ரெண்டுலேயுமே உங்களுக்கு எதுனா பெஸ்ட் பைக்குன்னா 2 கண்ணு மாதிரி ப்ரோ அப்படின்ட்டாங்க. அதுலேயே எனக்கு புரிஞ்சிருச்சு அப்போ இது எந்த மாதிரி வர்த்தான பைக்குன்னு. ஆக்சுவலி S1000RR கிட்டத்தட்ட ஒரு 28 lakhs 30 lakhs வருதுங்க. பட் நம்ம புஷா வந்து பண்ணால் ஒரு 20 lakhs, 10 லட்சம் பக்கம் கம்மி. ஆனாலுமே 2 பைக்குமே 2 கண்ணு மாதிரி சொல்கிறாங்கன்னா இந்த பைக் எவ்வளோ கவர்ந்துருக்கும் உங்களை. கடவுளே சொல்லுங்கண்ணா. நல்லா இருக்கேண்ணா. ஓகேண்ணா, பாய். டிடிஎஃப் ரைட் சைடில் யானைங்க, உங்களுக்கு தெரியுதா? அங்க. பட் இந்த ரோட்டில் பார்த்து போர் அடிச்சு போச்சுங்க. நிறைய வாட்டி பார்த்துட்டோம் யானையை பார்த்துட்டோம், காட்டெருமையை பார்த்துட்டோம், முயலை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் கரடிலாம் இங்கே இருக்குங்க. கரடி இருக்குது, புலி இருக்குது, சிறுத்தை இருக்குது. பட் இது வரைக்கும் புலி சிறுத்தையெல்லாம் நான் பார்த்தது இல்லைங்க. சும்மா அசால்ட்டாக இந்த சைடில் நடந்து போயிட்டு இருக்கும். அதுலேயும் மெயினாக வந்து பண்ணால் எந்த டைமில் அதிகமாக பார்க்க முடியும்னா இந்த கொரோனா டைம்லாம் வந்துச்சு இல்லைங்க. ஒன்லி பாஸ் இருந்தால் மட்டும்தான் விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களே. அப்போ வந்து பண்ணால் இந்த சைட்லாம் பெருசாக வண்டி ஓட்டமே வராது. அதனால அனிமல்ஸ் எல்லாம் வந்து பண்ணால் ஜாலியாக வர ஆரம்பிச்சிரு இந்த சைடு. அண்ட் வந்து திருச்சிக்கு ஏன் போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து பண்ணால் ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் மாட்டுறக்கு. அது போக வந்து பண்ணால் நம்ம படம் நடிக்க போகிறோம்ல டிடிஎஃப், அதுக்காக ஒரு மீட்டிங் ஒன்று இருக்குங்க. ஸோ அதுவும் ஒரு ரீசனுங்க. நான் வாவ், சைடில் ஃபுல்லாக வாட்டருங்க, ஜம்முன்னு நடுவில் பாலம். பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த வழியில் நம்ம ஆல்ரெடி வந்திருக்கோம் தானுங்க. பட் எப்படி இந்த பிளேஸ் எல்லாம் மிஸ் பண்ணேன்னு தெரியலையே. மேபி இருட்டில் பார்த்து வந்துருப்பேன்னு நினைக்கிறேன்.
அண்ட் வந்து நம்ம மசனகுடிக்கு வந்து இது வரைக்கும் நான் இருந்ததே கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இருந்திருக்கேன். பட் இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் கிட்ட இருந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். யானை பற்றி, அனிமல்ஸ் பற்றி. எப்படின்னாங்க, ஒரு ப்ரெடக்டர் வருது. இப்போ நிறைய மான் இருக்குது, நிறைய குரங்கு இருக்குது. குரங்கு நான் அடுத்தது சொல்கிறேன், மானை சொல்கிறேன். நிறைய மான் இருக்குது. ஒரு ப்ரெடக்டர், ஏதோ ஒரு ப்ரெடக்டர், புலி கூட எடுத்துக்கோங்களேன். ஒரு ப்ரெடக்டர் வந்துருச்சுன்னா அதில் ஏதாவது ஒரு மான் பார்த்துருச்சுன்னா ஒரு அலர்ட் கால் கொடுக்கும். அது டிஃப்ரெண்ட்டாக கத்தும். அந்த சவுண்டை கேட்ட மற்ற மானுங்கள்லாம் என்ன பண்ணுன்னா, ஆடாமல் அசையாமல் அப்படியே சில மாதிரி நின்றுங்களாம். ஸோ வந்து எந்த இடத்துல இருந்து அசைவு வருதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓட ஆரம்பிச்சிருமாம்மா மானு. செம இல்லைங்க? அதுவும் நைட் டைமில் வந்து பண்ணால் அப்படியே பதுங்கியே இருக்குமா, கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக, கொஞ்சமாக மெதுவாக நகருமா. இதுவே குரங்கு என்ன பண்ணுமா, அதுலேயும் வந்து பண்ண ஏதோ ஒரு பர்டிகுலரான குரங்கும், பர்டிகுலரான குரங்கு எது சொன்னாங்கன்னா, அந்த கருப்பு கலரு குரங்கு, வெள்ளை கலரு தாடி மீசையெல்லாம் வரும்ல, அந்த குரங்கோ இல்லை நார்மல் குரங்கோங்க. குரங்கு எப்பவுமே டாப்பில் தான் உட்காந்துருக்கும், மரத்துக்கு மேலே உட்காந்துருக்குமா. ஏதாவது ஒரு ப்ரெடிக்டரை பார்த்துட்டா அது அலர்ட் கால் கொடுத்து எங்கே ப்ரெடிக்டர் இருக்கோ ப்ரெடிக்டரை பார்த்த மாதிரி நின்றுமா. ஸோ இந்த மானு இதெல்லாம் என்ன பண்ணுன்னா, அது எந்த பக்கம் பார்க்குதோ அந்த பக்கம் போகாமல் அதோட முதுகு சைடில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருமா. இதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. அண்ட் வந்து அலர்ட் காலோட சவுண்ட்லாம் கேட்டுச்சுங்க எனக்கு. ஸோ அந்த மான்லாம் அலர்ட் கால் கொடுத்துச்சு நைட் டைமில். பட் எப்படி இருந்தாலுமே ஒரு நாள் நம்ம புளியை பார்ப்போங்க. மேபி தாய்லாண்டில் கூட போய் பார்க்கலாம். தாய்லாண்டில் அஜித் மாப்பிளெல்லாம் போய் புலி பக்கத்துலேயே நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து வரணும். அதெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக தான் இருந்துச்சு. போகணுன்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது. நம்ம ஃபாரின் ரைடு போனோம்னா மாஸ் பண்ணிடலாம். டிடிஎஃப் அங்கே விதவிதமான ரகரகமாக பைக்ஸ் இருக்கும். அந்த பைக்ஸை ரெண்ட் எடுத்து ஓட்டலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஹைபுசாவையோ இல்லைன்னா ஏதாவது ஒரு பைக்கை இங்கேருந்து இம்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். பண்ணலாம். எல்லாம் நல்லதே நடக்கும். இப்போதைக்கு நடக்காது, படம்லாம் நடிச்சு முடிச்சக்கப்புறம் நடக்கும்னு நினைக்கிறேங்க. கர்நாடகாவுக்குள்ள என்ட்ரானோன்னு ஸ்பீடு பிரேக்கர்ஸ் தாங்க ரொம்ப ஜாஸ்தியாக வருது தமிழ்நாடு கூட கம்பேர் பண்ணும்போது. நம்ம தமிழ்நாட்டிலேயும் நிறைய ஸ்பீடு பிரேக்கர்ஸ் இருக்குதான், பட் இந்த அளவுக்கு இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 50%னா இங்கே 100% இருக்குது. அப்படியே 2x2 இருக்குது. டிடிஎஃப் இந்த ஆர்ச்சில் இருந்து நம்ம பந்திப்பூர் ஃபாரஸ்ட் எண்ட் ஆகுது. இதுக்கப்புறம் பெருசாக ஃபாரஸ்ட் இருக்காது. இதுக்கப்புறம் அப்படி நம்ம நார்மல் சிட்டி ரோட்ஸ் மாதிரி இருக்குங்க. பார்ப்போம் யாராவது பிடிக்கிறாங்களான்னு சொல்லி. பாய். நீ பாட்டில்ப்பா டாட்டா தான்ப்பா காட்டுறாங்க. பைக்கு பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அதனால யார் பார்த்தாலுமே ரொம்ப எப்படி சொல்கிறது, லவ் ஆகிடுவாங்க இந்த பைக் மேலே. நானே விழுந்துட்டேங்க இந்த பைக்கில். டிடிஎஃப் வர்ற வழியில் ஒரு பேக்கரி பார்த்தேன். சரி ஏதாவது சாப்பிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி வண்டி யூட்டன் போட்டு திருப்பி வந்துட்டு இருக்கேங்க. இந்த இன்டர்காம் வர ஃபுல் சவுண்டு வச்சுருந்தேங்க. காதில் வந்து கையமுயான்னு கத்துது. ஏதாவது சாப்பிட்டு போவோம், ரொம்ப பசிக்குது. நம்ம தம்பி வேறு கொஞ்சம் பின்னாடி வந்துட்டு இருக்கான். ஸோ வந்து தம்பியை கூப்பிட்டுட்டு அப்படி உள்ளே போயிடலாங்க. ஏதாவது சாப்பிட்டு போயிடலாம். டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 2:24 ஆச்சு. இப்போ எந்த ஊரில் இருக்கோம்னா சாம்ராஜ் நகர் அப்படிங்கிற ஊராக வந்து ரீச் ஆகிட்டோம். பட் எங்களுக்கே தெரியாது நம்ம சாம்ராஜ் நகருக்கு வந்து. சரி ஏதாவது வெளியில் போய் ஏதாவது சாப்பிட்டு போகலாமே. ஹோட்டலில் ரொம்ப நேரம் தேடிட்டு வந்து எதுவும் பெருசாக கடலை மாட்டல. சரி பப்ஸ் ஏதாவது சாப்பிட்டு போவோமே சொல்லி போயிட்டு யூட்டன் போட்டு வந்தால் பார்த்தா பக்கத்துலேயே ஹோட்டல் இருக்குங்க. சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு கீ ரைஸு, சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் இது பேர் சிக்கன் ரோஸ்ட்டு, புரோட்டா, அதுக்கப்புறம் இது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ இந்த கீ ரைஸ் மேலே இதை வந்து தூவி கொடுப்பாங்க. இது என்னது